ஓம் சாந்தி. 19/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 15/12/1999 மதுபன். பிரம்மா பாபா சிவபாபா 2 பேரும் தாதி உடல்ல வந்து பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு தாதி உடல்ல வந்து சொன்ன முரளி இது. நாமெல்லாம் இறைய மாணவர்கள். பாபாவுடைய முரளியை நம்ம கேட்கலாம். அவர் ஆசிரியராகி நமக்கு பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பாபா சொல்றாங்கன்னா, சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை அறிந்து அதை அதிகப்படுத்துங்கள் மற்றும் பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள் சொல்லி பாபா இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சங்கல்ப சக்தினா எண்ணம். நம்மள எண்ணம் வந்து மனசுல ஓடுதலே நிறைய எண்ணங்கள். அந்த எண்ணங்களுடைய சக்தியின் மகத்துவத்தை அறிஞ்சு அதை அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாரு. எண்ணங்கள் மூலமா நம்ம என்ன ஒன்றா செய்ய முடியும். அதனால அந்த சக்தி அறிஞ்சு அதை வந்து அதிகப்படுத்துங்க மற்றும் பயன்பாட்டுல கொண்டு வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்று உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் முழு உலகத்திலேயே ஆத்மாக்களை விட குழந்தைகளாகிய நீங்கள் தான் சிரேஷ்டமானவர்கள், அதாவது உயர்வானவர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களை விட நம்ம பாபாவுடைய நேரடி குழந்தைகள் தான் ரொம்ப சிரேஷ்டமானவர்கள், உயர்வானவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தினர் உலகத்திலேயே உயர்வானவர்கள் என்று கூறுகின்றார்கள். உலகத்தினர் என்ன சொல்றாங்க? ஹையஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு உலகத்திலேயே உயர்வானவர்கள்ட்டு சொல்றாங்க. அதுவும் ஒரு ஜென்மத்திற்காக சொல்றாங்க. ஆனால் குழந்தைகளாக நீங்கள் கல்பத்திலேயே உயர்வானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா நமக்கு டைட்டில் கொடுக்குறாரு. அதாவது ஹையஸ்ட் சிரேஷ்ட இந்தி கல்பா அப்படின்னு சொல்லிட்டு பாபா நமக்கு டைட்டில் கொடுக்குறாரு. உலகத்துல உயர்வானவர்கள் நம்ம சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம். கல்பத்திலேயே உயர்வானவர்கள், ஹையஸ்ட் ஆனவங்கன்னு சொல்லி பாபா நம்மள சொல்றாரு. முழு கல்பத்தில் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள், அறிவீர்கள் அல்லவா சொல்லி பாபா நம்மளை கேட்குறாரு. நீங்க பாருங்க, எல்லா ரூபத்திலையும் நீங்க தான் சிரேஷ்டமானவர்கள்னு ஒன்னொன்னா சொல்றாரு. தன்னுடைய அனாதி காலத்தை பாருங்கள். 5 சுரூபத்தையும் பாபா சொல்றாரு. அனாதியில எப்படி இருந்தீங்க? அனாதி காலத்திலும் கூட ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பரந்தாமத்துல புள்ளியா நம்ம இருக்கும்போது பாபா புள்ளியா இருக்காரு, அவருக்கு பக்கத்துல நாம இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா? அனாதி ரூபத்தில் தந்தையின் கூடவே சமீபமாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. இருப்பதோ அனைவரும், ஆனால் உங்களுடைய இடம் மிகவும் சமீபமாக உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. அங்க பரந்தாமத்துல எல்லாரும் தான் இருக்காங்க. மனித சிருஷ்டி மரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து விதையா பாபா இருப்பாரு. கீழே நிறைய குட்டி குட்டியா புள்ளியா ஆத்மாக்கள் இருக்கும். அதுல வந்து ரொம்ப பாபாவுக்கு நெருக்கத்துல இருக்கிறதே நீங்க தான் சொல்லி சொல்றாரு. உங்களோட இடம் வந்து பாபாவுக்கு நெருக்கத்துல இருக்குது. எனவே அனாதி ரூபத்திலும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஆதி காலத்திற்கு வாருங்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆதி காலம் இங்க சொர்க்கத்துல பூலோகம் ஆரம்ப காலத்துல நாங்க வந்து எல்லாரும் நடிக்க வந்த பிறகு சொல்றாரு பாபா, அனைத்து குழந்தைகளும் தேவ பதவியில தேவதை ரூபத்துல உள்ளீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ உங்களை பாருங்க, நீங்க தேவ பதவியில தேவதை ரூபத்துல இருந்தீங்க. தன்னுடைய தெய்வீக ஸ்வரூபம் நினைவு உள்ளதான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. நீங்க வந்து சொர்க்கத்துல வாழும்போது உங்களுடைய தேவதை ஸ்வரூபம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாரு. ஆதி காலத்தில் சர்வ பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கின்றீர்கள். அந்த ஆதி காலத்துல சிருஷ்டியோட ஆதி நேரத்துல எல்லாமே நிறைஞ்சு இருந்தீங்க, சர்வ பிராப்தி சுரூபமா இருக்கின்றீர்கள் சொல்றாரு. உடல், மனம், செல்வம் மற்றும் மக்கள் ஆகிய 4 சுரூபத்திலுமே சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. சதா சம்பன்னமாக உள்ளீர்கள், சர்வ பிராப்தி சுரூபமாக இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பேற்பட்ட தேவ பதவி வேற எந்த ஆத்மாக்களுக்குமே கிடைப்பதில்லை சொல்லி சொல்றாரு. 2500 வருஷமா இந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க நம்ம தான். அப்போ வந்து மற்ற ஆத்மாக்கள் இல்லை, தர்ம ஆத்மாக்களாகட்டும் மகாத்மாக்களாகட்டும். ஆனால் இப்பேற்பட்ட சர்வ பிராப்திகளில் சிரேஷ்டமானவர்களாக, அப்பிராப்தியின் பெயர் அடையாளம் கூட இல்லாதவர்களாக வேறு எவருமே அனுபவம் செய்ய முடியாது சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு நீங்க இருந்தீங்க. தேவதையா வாழும் போது அப்பிராப்தினா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தீங்க. சர்வ பிராப்திகளும் சிரேஷ்டமானவங்களா இருந்தீங்க. வேற யாருமே இந்த அளவுக்கு அனுபவம் செய்ய முடியாது சொல்றாரு.
இது வந்து ஆதி ஸ்வரூபத்துல நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு மத்திய காலத்துக்கு வாங்க. துவாபர யுகத்துல இருந்து மத்திய காலத்திலும் கூட ஆத்மாக்களாகிய நீங்க தான் பூஜைக்குரியவர்களா ஆகின்றீர்கள். உங்களுக்கு கோயில் கட்டி உங்களை தான் எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க, பூஜைக்குரியவரா நீங்க தான் இருந்தீங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய ஜட சித்திரங்கள் பூஜிக்கப்படுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அப்பேற்பட்ட விதிபூர்வமான பூஜை வந்து நடைபெறுவதே இல்லை. இந்த பாருங்க, இந்த கோயில்ல லட்சுமி நாராயணன், முருகர், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விதிபூர்வமாக பூஜை நடக்கும். சாமியை வந்து எழுப்புறதுலேருந்து சுப்பிரபாதம் பாடுவாங்க, அப்புறம் சாமிக்கு சாப்பாடு குளிக்க வைக்கிறதுலேருந்து, அப்புறம் சாமியை தூங்க வைக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு நித்திய கால பூஜை, கல்யாணம் பண்ணுறது எல்லாமே வந்து இருக்கும். அந்த விதிபூர்வமாக பூஜை நடக்கும். ஏன்னா வந்து இங்கே வந்து அந்த ஆத்மாக்கள் பாபா நினைவுலே எல்லா கர்மம் செஞ்சிருக்காங்க. கர்மயோகியா இருந்து செஞ்சிருக்கிறாங்க. பாபாவை அப்படி உருகி கர்மயோகியா இருந்து அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு விதிபூர்வமா பூஜை நடக்குது. அந்த யார் 108ல நல்ல முயற்சி பண்ணி போனாங்களோ அந்த ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி விதிபூர்வமான பூஜை நடக்குது. வேற யாருக்குமே, ஈவன் மகாத்மாக்கள் அவங்களுக்குலாம் கூட இந்த மாதிரி பூஜையே நடக்கலன்னு சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட விதிபூர்வமான பூஜை வந்து வேறு எவருக்குமே நடைபெறுகிறதா என்பதை சிந்தித்திடுங்கள். இப்போ வந்து புத்தியை யோசிங்க, புத்தி மூலமா யோசிங்க, யாருக்காவது இந்த மாதிரி விதிபூர்வமா பூஜை நடந்திருக்குதா? ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடைபெறுகிறது. ஏனென்றால் கர்மயோகி ஆகின்றீர்கள் இல்லையா? நீங்க இப்போ கர்மயோகியா இருக்கிறனால தான் உங்களுடைய பூஜைக்குரிய ஸ்வரூபத்திற்கு, அது ஜடசிலை தான் இருந்தாலும் அந்த ஜடசிலைக்கு ஒவ்வொரு கர்மத்துக்குமே பூஜை நடக்குது. எழுப்புறதுல இருந்து தூங்க வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே பூஜை நடக்குது. ஏன் பூஜை நடக்குதுன்னா அந்த அளவுக்கு நீங்க இங்க கர்மயோகியா இருந்திருக்கிறீங்கன்றாரு. எனவே பூஜை கூட ஒவ்வொரு கர்மத்திற்கும் நடைபெறுகிறது. தர்ம ஆத்மாக்களை அல்லது மகான் ஆத்மாக்களை கோவிலிலும் வைக்கின்றார்கள். பாருங்க, அந்த புத்தர், ஏசு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் மகான் ஆத்மாக்கள் கூட இருக்கிறாங்க இல்லையா? அந்த ராகவேந்திரர், அந்த மாதிரி சாய்பாபா, இந்த மாதிரி நிறைய மகான் ஆத்மாக்கள் கூட வந்து போயிருக்கிறாங்க. இந்த நிறைய சன்னியாச தர்மம் ஆரம்பிச்சவர் ஆதிசங்கரர், இந்த மாதிரி நிறைய பேருக்கு கூட கோயில் இருக்குது. கோயில் அவங்கள வைக்கின்றாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி விதிபூர்வமா பூஜை நடைபெறுவதே இல்லை சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு எழுப்புறது, தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. விதிபூர்வமான பூஜை அவங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனவே இடைக்காலத்தில் கூட ஹையஸ்ட், அதாவது உயர்வானவர் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப மத்தியம காலத்துல கூட, துவாபரேகத்துல கூட நீங்க தான் ஹையஸ்ட் ஆவீர்கள் சொல்றாரு. பிறகு நிகழ்கால இறுதி சமயத்துக்கு வாருங்கள். சரி, அதெல்லாம் விடுங்க, இப்ப வாங்க, இந்த நேரம் பாருங்க, இந்த இறுதி சமயம், ஸ்ரீ காலத்தோடைய இறுதி சமயம் வந்துட்டோம். இறுதி காலத்திலும் கூட இப்போது சங்கமயுகத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. ஆவீர்கள். என்ன சிரேஷ்டத்தன்மை உள்ளது பாருங்க. உங்களுக்கு என்ன சிரேஷ்டத்தன்மை இப்ப இருக்குது? சுயம் பாப்தாதா, பரமாத்மா ஆத்மா மற்றும் ஆதி ஆத்மா. பாப் தாதானா பரமாத்மா சிவன், மற்றும் ஆதி ஆத்மா யாரு? பிரம்மா பாபா, ஆதி தேவன், அதாவது பாப் தாதா. இருவரின் மூலமும் இப்ப உங்களுக்கு பாலனையும் பெறுகின்றீர்கள். இப்ப யார் உங்களை வளர்க்கறது? அம்மா அப்பா யாரு? பிரம்மா பாபா, சிவபாபா. அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க 2 பேரும் உங்களை வளர்க்குறாங்க இல்லையா? படிப்பும் படிக்கின்றீர்கள். இப்ப படிப்பும் அவர்கிட்ட தான் ஆசிரியராகி கடவுளே வந்து உங்களுக்கு பாடம் எடுக்கிறார். கூடவே சத்குரு மூலம் ஸ்ரீமத்தை பெறுவதற்குரிய அதிகாரியாகவும் ஆகின்றீர்கள். உங்களுக்கு யார் வழி இப்ப நடத்துறாங்க? உங்களுக்கு எந்த வழி கிடைச்சிட்டு இருக்குது? இறைவனுடைய வழியே கிடைச்சிட்டு இருக்கு. சத்குருவா வந்து ஸ்ரீமத்து கொடுக்கிறாரு. அதுக்கு நீங்க அதிகாரியாகவும் ஆகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆகவே அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம் மற்றும் இந்த இறுதி காலத்திலும் கூட உயர்ந்தவர்களாக, சிரேஷ்டமானவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த அளவு போதை இருக்கின்றதா சொல்லி இப்ப போதை ஏத்துட்டு பாபா நம்மள கேட்கிறாரு. நான் எப்பேற்பட்ட ஆத்மா, இந்த சுரூபத்தை இப்படி நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? நான் அனாதியில அப்படி இருந்தேன், பாபாக்கு நெருக்கத்துல இருந்தேன். ஆதியில நான் தான் தேவதையா, எல்லா பிராப்திகளும் நிறைஞ்சி நான் அந்த மாதிரி ஒரு சொர்க்க லோகத்துல நான் வாழ்ந்தேன். மத்திய காலத்துல பூஜைக்குரிய சுரூபத்துல விதிபூர்வமா பூஜை நடந்தது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு போதை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் நினைச்சு பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. நிகழ்கால பிராமண சுரூபத்துல எனக்கு யார் அப்பாவா அம்மாவா வந்திருக்கிறது? எனக்கு யார் பாலனை செய்யறது? எனக்கு யார் ஆசிரியரா இருந்து பாடம் எடுக்கிறது? என்னை யார் வழி நடத்திட்டு இருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களான்றாரு.
அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்க எவ்வளோ சிரேஷ்டமானவங்களாக இருக்கிறீங்க. இந்த போதை இருக்குதா சொல்லி பாபா கேட்கிறாரு. இந்த நினைவை எமர்ஜ் செய்திருங்கள், வெளிப்படுத்துங்கள் என்று பாப் தாதா கூறுகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. மனதில் புத்தியில் இந்த பிராப்தியை மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க மனசு புத்தியில இந்த பிராப்தி, நான் அடைஞ்ச பிராப்தி எல்லாம் என்னன்னுட்டு திரும்ப திரும்ப கொண்டு வாங்கன்றாரு. எந்த அளவு நினைவை எமர்ஜ் ரூபத்தில் வைத்திருப்பீர்களோ அந்த அளவு நினைவினால் ஆன்மீக போதை ஏற்படும் சொல்லி சொல்றாரு. இதை நீங்க ஞாபகப்படுத்தினீங்கன்னா மனசுல அவ்வளோ நினைவுனால பாபாவை நினைக்க நினைக்க அந்த ஆன்மீக போதை ஏற்படும் சொல்றாரு. மகிழ்ச்சி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அந்த போதை மகிழ்ச்சி இருக்கும். சக்திசாலியாக ஆகுவீர்கள் சொல்லி சொல்றார். எந்த அளவு உயர்வான ஆத்மா ஆகியிருக்கின்றீர்கள். நாம் தான் உயர்வானவர்களாக சிரேஷ்டமானவர்களாக ஆகியிருக்கின்றோம் மற்றும் சதா ஆகிக்கொண்டே இருப்போம் என்ற இந்த நம்பிக்கை உறுதியாக உள்ளதா சொல்லி பாபா கேட்கிறாரு. நான் தான் அப்படி இருந்தேன், நான் தான் எப்பயும் ஆக போறேன், அந்த போதை இருக்குதா, போதை உள்ளதா, உறுதியான நம்பிக்கை உள்ளதென்றால் கையை உயர்த்துங்கள் சொல்லி கேட்கிறாரு. பாபா சொல்றது எல்லாமே நம்பிட்டோம் இல்லையா? இப்ப இதையும் நீங்க நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு, கையை உயர்த்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. டீச்சர்களும் உயர்த்தி உள்ளார்கள். டீச்சர்கள் கூட உயர்த்திருக்கிறாங்க பாபா கிட்ட. பாபா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி கை உயர்த்துறாங்க. தாய்மார்கள் சதா குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுகின்றார்கள். பாபா இப்ப தாய்மார்களை பாக்குறாரு. அவங்க எப்ப பார்த்தாலும் குஷியா ஆடிட்டு இருக்கிறாங்க. பாபா நினைவுலயே குஷி என்ற ஊஞ்சல் ஆடுகின்றீர்கள் அல்லவா சொல்லி கேட்கிறாரு. தாய்மார்களுக்கு மிகுந்த போதை இருக்கின்றது. என்ன போதை இருக்கிறது? நமக்காக தந்தை வந்திருக்கின்றார் பாருங்க. நம்ம பக்தியில தேடி தேடி அலைஞ்சோம், அந்த சிவனே நமக்கு கிடைச்சிட்டாரு. அவரை தான் தேடி தேடி அலைஞ்சோம். நம்ம தாய்மார்கள் வீட்டுல இருந்தே நமக்கு கிடைச்சிட்டாரு. அதனால அவங்களுக்கு போதை இருக்கின்றது அல்லவா சொல்லி கேட்கிறாரு. துவாபர யுகத்திலிருந்து அனைவரும் கீழே கீழே வீழ்த்தினார்கள். பாருங்க, அந்த லேடிஸை துவாபர யுகத்துல இருந்து என்ன ஆகிட்டாங்க, அதாவது பெண்கள்னாலே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த மாதிரி ரொம்ப அடிமையா வச்சிருந்தாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணி கூட ரொம்ப அடிமையா வச்சிருந்தாங்க. கீழே தானே வீழ்த்தினார்கள். ஆகையினால் தந்தைக்கு தாய்மார்கள் மீது மிகுந்த அன்பு உள்ளது மற்றும் குறிப்பாக தாய்மார்களுக்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்ப பாபாவுக்கு நம்ம மேல அன்பு நிறைய இருக்குது. தாய்மார்களுக்காக இப்ப அப்பாவே வந்துட்டாரு. மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, கடவுள் வந்துட்டாரு எனக்காகன்ட்டு, இருந்தாலும் சதா மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்றாரு. இப்போது கையை உயர்த்தி இருக்கின்றீர்கள் மற்றும் ரயிலில் செல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போதை இறக்கிக் கொண்டே செல்கிறது என்பது கூடாது. மதுபன்ல கேட்கும் போது கையெல்லாம் உயர்த்துறீங்க, அப்புறம் ரயில்ல போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த போதையே போயிடுது. சதா ஏக்ரஸ் அழிவற்ற போதை இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சில நேரங்கள்ல மட்டும் போதையுடன் இருப்பது அல்ல, சதா காலத்திற்குமான போதையானது எப்பொழுதும் மகிழ்ச்சியை வழங்கி கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம குறிப்பெடுத்து வச்சுட்டு அந்த போதையில இருக்க சொல்றாரு பாபா. ஏன்னா எப்பயாவது போதையா இருக்கிறது அப்புறம் மறந்து போயிடுது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில நேரங்களில் மட்டும் போதையா இருக்கக்கூடாது, எல்லா நேரமும் போதையா அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து சுகம் அடையணும்னு சொல்றாரு. பாபாவை நினைக்க நினைக்க குஷி வரும், இந்த பாயிண்ட்ஸ் நினைக்க நினைக்க சுகம் வரும் இல்லையா? அதான் சொல்றாரு. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே ஆன்மீக ரோஜா மலராக தாய்மார்களாகி உங்களுடைய முகம் சதா தென்பட வேண்டும். நீங்க இந்த போதையில இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அப்படியே ஆன்மீக பூத்து குலங்குற ரோஜா மலர் மாதிரி உங்களுடைய முகம் சதா எல்லாருக்கும் தென்படணுன்றாரு. ஏனென்றால் தாய்மார்கள் ஆன்மீக ரோஜா மலருக்கு சமமாக சதா மலர்ந்த மலராக இருக்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. பாபா புகழறாரு. தாய்மார்கள் எல்லாமே பொறுத்துக்கிறாங்க இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்க பல வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. எல்லாருடைய சம்ஸ்காரமும் ஒத்து போகணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சென்டர்ல போனாலும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? குணங்களால நிறைஞ்சு இருக்கிறாங்க, பாபா மாதிரி இருக்கிறாங்க. அதான் ஆன்மீக ரோஜா மலருக்கு சமமா சதா மலர்ந்த மலராக இருக்கின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் தாய்மார்கள் தான் பொறுப்பை ஏற்றுள்ளார்கள். இப்ப தாய்மார்கள் தான் பாபா, நீ கொடுக்குற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், உலக மாற்ற காரியத்துல நானும் ஒரு சுண்டி விரலை கொடுக்குறேன் பாபான்னு பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. தாய்மார்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற இந்த விஷயமே இந்த விஸ்வ வித்தியாலயத்தில் அனைவருக்கும் பிடிக்கிறது. இப்ப எல்லாருக்குமே இந்த யூனிவர்சிட்டியில இங்க வந்தவனே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல என்ன பிடிக்குது? இங்க இருக்கிறது எல்லாமே தாய்மார்கள், மாதாஸ். அதுதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, விசேஷமாக தென்படுகிறது. இதுதான் விசேஷமா தென்படுகிறது சொல்றார் பாபா. மகா மண்டலேஸ்வராக இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் கூட தாய்மார்கள் நிமித்தமாகி இருக்கின்றார்கள். மேலும் அப்பேற்பட்ட சிரேஷ்ட காரியத்தை சகஜமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்திருக்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. நிறைய அந்த வெளியில உள்ள சத் சங்கத்துல இருக்கிற மகா மண்டலேஸ்வரர், சத்குரு, அந்த மாதிரி அவங்க எல்லாம்
சத் சங்கத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் பாருங்க, அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தாய்மார்கள் நிமித்தமாகி இருக்கிறாங்க, இந்த மாதிரி சிரேஷ்ட காரியத்தை செய்யறாங்க, சகஜமா நடத்துறாங்கன்றத புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தாய்மார்களுக்கான பழமொழி இருக்கிறது, அது உண்மை இல்லை, ஆனால் 2 தாய்மார்கள் இணைந்து ஏதாவது ஒரு காரியம் செய்வது என்பது மிகவும் கடினமானதாகும் என்ற பழமொழி இருக்குது. ஒரு பழமொழி இருக்குதான், 2 தாய்மார்கள் 2 பெண்கள் கருத்து மோதல் வரும் இல்லையா, ஏதாவது ஒரு காரியம் ஒன்னா செய்ய மாட்டாங்க, செய்யறதுன்றது கடினம்ன்ட்டு ஒரு பழமொழி இருக்குதான். ஆனால் இங்கே யார் நிமித்தமாக இருக்கின்றார்கள்? தாய்மார்கள் தான் இருக்கின்றார்கள் அல்லவா சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆனா பாருங்க, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல யார் இங்க கருவியா இருக்கிறது? தாய்மார்கள் தான் இருக்கிறாங்க இல்லையா. எப்பொழுதெல்லாம் சந்திக்க வருகின்றார்களோ என்ன கேட்கின்றார்கள்? தாய்மார்கள் நடத்துகின்றார்களா, தங்களுக்குள் சண்டை போடுவதில்லையா அப்படின்னு கேக்குறாங்களாம் வர்றவங்களாம். சந்திக்க வரும்போது கேக்குறாங்களாம், இது இவ்வளவு பெரிய இயக்கத்தை தாய்மார்கள் தான் நடத்துகிறாங்களா, சண்டை போடுறது இல்லையா, சண்டை சச்சரவு ஏற்படுவது இல்லையா என்று கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன தெரியும்? பாபா சொல்றார், அவங்களுக்கு என்ன தெரியும்? இவர்கள் சாதாரண தாய்மார்கள் இல்லை, இவர்கள் பரமாத்மா மூலம் உருவாகியுள்ள ஆத்மாக்கள் சொல்லி பாபா சொல்றார். தாய்மார்கள் ஆவார்கள், பரமாத்மா மூலம் உருவாகியுள்ள தாய்மார்கள் ஆவார்கள்ன்றது அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. பரமாத்மா வரதானம் இவர்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. பரமாத்மாவுடைய வரதானம் தான் இவங்களை வளர்த்துட்டு இருக்குது. தாய்மார்களுக்கு புகழ் இருக்கிறது, நமக்கு இல்லையே என்று சகோதரர்கள் நினைக்கின்றீர்களா என்ன? மாதாஸ் மட்டும் புகழறாங்க, நம்மளை புகழ மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் நினைக்கிறீங்களா என்ன சொல்லி கேட்கிறார் பாபா. உங்களுக்கும் கூட 5 பாண்டவர்கள் என்ற மகிமை இருக்கிறது. உங்களுக்கு கூட 5 பாண்டவர்கள் மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, அது உங்களுடைய மகிமை தான் சொல்றாரு. சக்திகளின் கூடவே 7 கன்னியரை காண்பிக்கின்றனர். சில கோயில்ல எல்லாம் 7 கன்னியரை வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா, சக்திகள் கூட அவங்கள காமிச்சிருப்பாங்க. அவங்க சீதலா தேவின்னு சொல்றாரு பாபா. என்றால் ஒரு பாண்டவரையும் காண்பித்திருக்கின்றனர். அந்த 7 கன்னியர் கூட ஒரு பாண்டவரையும் காமிச்சிருப்பாங்கன்னு சொல்றாரு. மேலும் பாண்டவர்கள் இல்லாமல் தாய்மார்கள் நடத்த முடியாது. எந்த ஒரு சென்டரா இருந்தாலும் அங்க கன்னியர்களும் இருப்பாங்க, மாதாஸும் இருப்பாங்க, பாண்டவர்களும் இருப்பாங்க, அதாவது பிரதர்ஸ் இருப்பாங்க. பிரதர்ஸ் தான் பாதுகாப்பு இல்லையா, பிரதர்ஸ் வந்து கூட இருப்பாங்க எல்லா சென்டர்லயுமே. அது மாதிரி பிரதர்ஸ் இல்லாம தாய்மார்கள் நடத்த முடியாது சொல்லி சொல்றாரு. தாய்மார்கள் இல்லாமலும் பாண்டவர்கள் தனியா ஒரு சென்டரை நடத்த முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. 2 புஜங்களும் வேண்டும், 2 பேரும் 2 கையும் இணைஞ்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 2 பேருமே வேணும், பிரதர்ஸும் வேணும், மாதாஸும் வேணும். ஆனால் தாய்மார்களை மிகவும் கீழே வைத்து விட்டார்கள் அல்லவா. அரை கல்பமா என்ன ஆச்சு, பெண்கள்னாலே என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அடிமைப்படுத்திட்டாங்க இல்லையா, கீழே வைத்து விட்டார்கள்வா. ஆகினால் தந்தை வந்து தாய்மார்களை உலகத்தினர் எது அசம்பவம் என்று நினைக்கின்றார்களோ, உலகத்தினர் அசம்பவம் எது நினைக்கிறாங்களோ அதை சம்பவமாக்கி காண்பித்து கொண்டிருக்கின்றார் பாபா. எது அசம்பவம் உலகமே சொல்லிச்சோ அதை சம்பவமாக்கிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கிறார் பாபா. வந்து மாதாஸ் தலையில கலசத்தை வச்சு உலகத்தையே ஞான கலசத்தை அவங்க தலையில வச்சு அவங்க மூலமா ஞானம் சொல்ல வச்சுட்டு இருக்கிறாரு. இது யாராலையும் முடியாது இல்லையா. அசம்பவத்தை கூட பாபா சம்பவமாக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. தாய்மார்களை பார்த்து குஷி அடைகின்றீர்கள் தானே அல்லது இல்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் தானே சொல்லி பாபா கேட்கிறாரு. ஒருவேளை தாய்மார்களை தந்தை நிமித்தமாக ஆக்கவில்லை என்றால் புதுமையான ஞானம் புதுமையான அமைப்பாக இருக்கும் காரணத்தினால் பாண்டவர்களை பார்த்து மிகுந்த சலசலப்பு ஏற்படும். இப்போ மாதாஸே இல்ல, பிரதர்ஸ் மட்டும் இருக்கிறாங்கன்னா இந்த புது ஞானர்களே அந்த புதுமையான அமைப்பு இதெல்லாம் அவங்கள வச்சு சொன்னோம், இல்ல பிரம்மா பாபாவே சொன்னா கூட அவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. அந்த மாதிரிதான் சலசலப்பு வரும். வெறும் பிரதர்ஸ் ஆம்பளைங்க மட்டும் சொன்னாங்கன்னா இந்த ஞானத்தை உலகம் முழுக்க சலசலப்பு ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் தாய்மார்கள் மூலமா பாபா சொல்ல வைக்கிறாரு. தாய்மார்கள் கேடயமாவார்கள் சொல்லி சொல்றாரு. தாய்மார்கள் தான் கேடயமே, தடுக்கிறாங்க பிரச்சனைகளை தடுக்கிறவங்களே தாய்மார்கள் தான். நிறைய இல்லைன்னா வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், அதை தடுக்கிறதே எங்க தாய்மார்கள் தான் சொல்றாரு. ஏனென்றால் புதுமையான ஞானம் அல்லவா. ஏன்னா இது புது விஷயம் இல்லையா, இது உலகத்தினர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் நீங்க 5 விகாரத்தை விட்டுடுங்க இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இங்கதான் நம்ம தான் பாபா வந்து சொல்றாரு. பாபா சொல்ற ஞானத்தை நம்ம சொல்றோம். அதை பிரதர்ஸ் சொன்னாங்கன்னா பிரச்சனையாயிடும். அதனால தாய்மார்கள் மூலமா சொல்ல வைக்கிறாரு. புதிய விஷயங்களாக உள்ளன, ஆனால் சகோதரிகளுடன் கூடவே சகோதரர்கள் எப்போதுமே துணையாக இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே நம்ம கூட சகோதரர்களும் கூடவே இருக்கிறாங்க. பாண்டவர்கள் தங்களுடைய காரியத்தில் முன்னே இருக்கின்றீர்கள். பாண்டவர்கள் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம சகோதரிகளுக்கு துணையா இருக்கிறாங்க. மற்றும் சகோதரிகள் தங்களுடைய காரியத்தில் முன்னே இருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்கவுங்க காரியத்துல முன்னே இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இருவருடைய கருத்துக்களால் ஒவ்வொரு காரியமும் தடையற்றதாகி நடைபெற்று கொண்டே இருக்கின்றது என்று பாபா சொல்றாரு.
பாப் தாதா தினமும் குழந்தைகளுடைய விதவிதமான காரியத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பாபா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, விதவிதமான காரியங்கள் பார்க்கறாரு, புதிய புதிய திட்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. நேரமும் அனைவருக்கும் நினைவில் உள்ளது, நினைவு உள்ளதா சொல்லி கேட்கிறாரு. நேரம் இப்ப டைம் போயிட்டு இருக்குது இல்லையா, டைம் ஞாபகம் இருக்குதா? இப்ப எத்தனாவது வருஷம் நடக்குது? 1999 வந்து முடிந்து விட்டது அல்லவா சொல்லி கேட்கிறாரு. என்ன நினைத்து கொண்டே இருந்தீர்கள்? 99ஆம் வருடம் வந்துவிட்டது, 99ஆம் வருடம் வந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருந்தீர்கள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் சேவை செய்வதற்கான வருடம் இது, தடையற்றவராக இருப்பதற்கான வருடம் கிடைத்துள்ளது பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. சாதாரணமா ஒரு வருஷம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது சேவை செய்வதற்கான வருடம், தடையற்றவராக இருப்பதற்கான வருடம்ட்டு நினைச்சுக்கங்கன்றாரு. பாருங்கள், 99இல் தான் மௌன பட்டிகள் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லவா? உலகத்தினர் பயந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் நீங்கள் எந்த அளவு அவர்கள் பயப்படுகின்றார்களோ அந்த அளவு நீங்கள் அனைவரும் நினைவின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுக்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு இல்லையா, எல்லாரும் அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து பாபா நினைவுல ஆழத்துல போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. மனதின் மௌனம் இருக்கத்தான் செய்கிறது. ஞான கடலின் ஆழத்தில் செல்ல வேண்டும் மற்றும் புது புது அனுபவங்களின் ரத்தனங்களை கொண்டு வர வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீ மனதின் மௌனம் கூட இருக்குது, எண்ணங்கள் கூட இல்ல, அந்த அளவுக்கு பாபா நினைவுல மூழ்கிறீங்கன்றாரு. ஞான கடல், பாபா சொல்ற ஞானத்தினுடைய கடலினுடைய ஆழத்துல போகணும், ஒரு ஒரு பாயிண்ட்டையும் ஆழத்துல போய் சிந்தனை பண்ணணும். அப்ப புது புது அனுபவத்தினுடைய ரத்தனங்களை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு. பாப் தாதா முன்பே சமிக்ஞை என்ன கொடுத்திருக்கின்றார்கள்? அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குகின்றதோ அதுதான் சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷமாகும். பாபா ஏற்கனவே நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு, சமிஞ்சை கொடுத்திருக்காரு. எல்லாத்த விட பெரிய பொக்கிஷமே நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை உருவாக்குகின்றதோ அது அந்த சிரேஷ்ட சங்கல்பம் என்ற பொக்கிஷம் தான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து இப்ப நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது, அடுத்து எதிர்காலத்துலயும் நம்ம நல்லதுதான் நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தை நீங்க உருவாக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பழைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சதையே நினைச்சு கவலைப்பட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பாஸ்ட்னு விட்டுட்டு இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். நிகழ்காலமும் எதிர்காலமும் சிரேஷ்டமா எது உருவாக்குதோ அந்த சிரேஷ்ட சங்கல்பம் தான் மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லி சொல்றாரு. சங்கல்ப சக்தி மிகப்பெரிய சக்தி ஆகும். பாருங்க, இந்த எண்ணங்களின் சக்தி வந்து மிகப்பெரிய சக்தி. ஏன்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குது இல்லையா. இப்ப நம்ம அந்த எண்ணங்களை பொறுத்துதான் இந்த உலகமே இப்ப இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதனால நீங்க இப்ப வந்து சங்கல்ப சக்தி வந்து பெரிய சக்தி சொல்றாரு. அந்த சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி வந்து குழந்தைகளாகிய உங்களிடத்தில் உள்ளது. ஆனா உலகத்துல பாருங்களேன், எல்லாம் தவறா நினைப்பாங்க, எதை பார்த்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள சுத்தி நெகட்டிவாவே நடந்துடும். ஆனா நம்ம கிட்ட சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சக்தி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நல்லதே நினைக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து சுமானத்துல இருக்கிறோம், நம்மளை குறித்து நம்ம நல்லதா நினைக்கிறோம், மற்றவர்களையும் குறித்தும் நம்ம நல்லதாவே நினைக்கிறோம். எல்லாருமே பயனடையட்டும், உலகமே நல்லா இருக்கட்டும், பாபாவுடைய ஞானம் எல்லாருக்கும் போகட்டும், எல்லாரும் அமைதியா இருக்கட்டும், எல்லாரும் சர்வ பிராப்திகள் நிறைஞ்சிருக்கட்டும்ட்டு நம்ம சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி நம்ம கிட்ட இருக்குது இல்லையா, அதை பாபா சொல்றாரு. சங்கல்பமோ அனைவருக்குமே வருகின்றது, ஆனால் சிரேஷ்ட சக்தி சுபபாவனை சுப விருப்பம் நிறைந்த சங்கல்ப சக்தி மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்கான சக்தி இது உங்களிடம்தான் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே எண்ணங்களின் சக்தி இருக்குது, ஆனாலும் சிரேஷ்ட சக்தி சுப பாவனை வைக்கிறது, சுப விருப்பம் நிறைந்த எண்ணங்களின் சக்தி மனசு புத்தியை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி. அதாவது நம்ம ஒரு நிமிடத்துல பறந்தாம போனா போயிரும் இல்லையா, நம்ம புத்தி மனசு புத்தி ஒருங்கிணைந்து வேலை செய்யும்ல. ஏன்னா நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருந்து இயக்குறோம் மனசு புத்திய. அந்த சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மேலும் எந்த அளவு முன்னேறி கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு இந்த சங்கல்ப சக்தியை சேமிப்பு செய்து கொண்டே செல்வீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு இந்த ஞானத்துல யோகத்துல முன்னேறிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எண்ணங்களின் சக்தி வந்து உங்களுக்கு சேமிப்பாயிட்டே போகும்னு சொல்றாரு. வீணாக இழக்க மாட்டீர்கள். வீணாக இழப்பதற்கான முக்கிய காரணமே வீணான சங்கல்பமாகும். சப்போஸ் நீங்க இழக்கிறீங்கன்னா நீங்க ஏதாவது வேஸ்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வேஸ்டான தாட்ஸ் ஏதோ ஓடினாதான் உங்களுக்கு இழப்புன்னு சொல்லி சொல்றாரு. பெரும்பான்மையான குழந்தைகளிடம் முழு நாளில் இப்பொழுது கூட வீணான சங்கல்பம் வருகின்றது என்பதை பாப்தாதா பார்த்தார். நேத்து கூட சொன்னார் இல்லையா, காலையில நினைக்கிறீங்க ஆனா முழு நாளும் வேஸ்டா போதே அதை பார்க்க மாட்டீங்கன்னார் இல்லையா, அதுதான் கேள்வின்னு சொன்னார்ல நேற்று முறையில். அதான் பாபா இப்ப பாக்குறாரு, குழந்தைகள் முழு நாளும் வீணான சங்கல்பம் வருது சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்தூல செல்வத்தை சிக்கனமாக பயன்படுத்துபவர்கள் எப்போதுமே சம்பனமாக இருக்கின்றார்கள் மற்றும் வீணாக்குபவர்கள் எங்கேயாவது ஏமாற்றத்தை அடைகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சாதாரணமா லௌகீகத்திலேயே நம்ம காசு பணம் வருதுன்னா அதை யாரெல்லாம் சிக்கனமா பயன்படுத்துறாங்களோ அவங்க வந்து எப்பயுமே அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு
இருக்கும், அந்த பணம் வந்து இருக்கும், சம்பன்னமா இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா யார் வேஸ்டா செலவு பண்ணிட்டு திரியிறாங்களோ அவங்களுக்கு கடைசி நேரத்துல பழி வாங்கிரும், பணம் இல்லாம கஷ்டப்படுவாங்க, ஏமாற்றத்தை அடைகின்றார்கள் சொல்றாரு. அப்பேற்பட்ட சேஷமான சுத்தமான சங்கல்பத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது பாருங்க. அந்த ஸ்தூல காசுக்கே அவ்வளவு மதிப்புனா நீங்க உங்களுடைய எண்ணம் பாருங்க, சிரேஷ்டமான சுத்தமான எண்ணம், அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது. அது உங்களுடைய கேட்சிங் பவரை, அதிர்வலைகளை கிரகிக்கக்கூடிய சக்தி மிகவும் அதிகரிக்க செய்யும் சொல்லி சொல்றாரு. இந்த சிரேஷ்டமான எண்ணம் இருக்குதுல்ல, அது என்ன பண்ணும்னா, சுத்தமான எண்ணம் என்ன பண்ணும்னா, நீங்க பாபாவே நினைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கேட்சிங் பவர், கிரகிக்கும் சக்தியையும், அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்கிற சக்தி, பாபா என்ன சொல்றாரு, பாபா சொல்றத நம்ம கேட்ச் பண்றது, அந்த கேட்சிங் பவர், கிரகிக்கும் சக்தியும், அதிர்வலைகளை கிரகிக்கக்கூடிய சக்தியும் அதிகரிக்க செய்யும். சுத்தி என்ன வைப்ரேஷன் இருக்குது, நம்ம போற இடத்துல எந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குது, அதை கூட கிரகிக்கக்கூடிய சக்தியே நமக்கு அதிகரிக்க செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா எப்படி இருக்கணும், நம்ம மனசு புத்தி சுத்தமா இருக்கணும். வீண் எண்ணங்களால நிரம்பி இருந்தா நம்மளால சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, நம்மளை ஏமாத்திட்டு கூட இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அதான் பாபா சொல்றாரு, கேட்சிங் பவர் எப்ப வரும்னா சுத்தமான புத்தியினாலதான் கேட்சிங் பவர் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இந்த வயர்லெஸ், இந்த தொலைபேசி எவ்வாறு இந்த அறிவியல் சாதனங்கள் காரியங்கள் செய்கின்றனவோ அவ்வாறு இந்த சுத்த சங்கல்பம் என்ற பொக்கிஷமானது அப்பேற்பட்ட காரியம் செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. அது லண்டனில் அமர்ந்திருக்கும் ஏதாவது ஒரு ஆத்மாவினுடைய அதிர்வலைகளை தெளிவாக கிரகிக்க செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், இந்த வயர்லெஸ், இந்த தொலைபேசி எல்லாம், இந்த டெலிஃபோனு வயர்லெஸ், இந்த மொபைல் போன்லாம் அந்த சயின்ஸ் காரியங்கள் எப்படி செய்யுது, சயின்ஸ் சாதனங்கள்லாம் எப்படி காரியம் செய்யுது இல்லையா, அந்த மாதிரி இந்த சுத்த சங்கல்பம் என்ற பொக்கிஷம் நம்ம மனசு புத்தி சுத்தமா இருக்குன்னா அது அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும், லண்டன்ல ஏதோ ஒரு ஆத்மா உட்காந்துருக்குன்னா அந்த ஆத்மாவுடைய வைப்ரேஷன் நமக்கு இங்க தெளிவா தெரியும்னு சொல்லி சொல்றாரு. அதாவது எங்கேயோ நடக்கிறது கூட உங்களுக்கு புரியும், இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த ஆத்மா இந்த மாதிரி நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரியான வைப்ரேஷன் அதிர்வலைகள் கூட உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. எவ்வாறு இந்த வயர்லெஸ் அல்லது தொலைபேசி, டிவி இம்மாதிரி என்னவெல்லாம் சாதனங்கள் இருக்கின்றனவோ, எத்தனை சாதனங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன, இவற்றை விட தெளிவாக உங்களுடைய கிரகிக்கும் சக்தி, ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி மூலம் அதிகரிக்கும் சொல்லி சொல்றார் பாபா. அந்த தொலைபேசியை விடுங்க, அந்த டிவி எந்தெந்த சாதனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட உங்களுடைய இந்த கிரகிக்கும் சக்தி, ஏகாகிரதா, அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக உங்களுக்கு இந்த கிரகிக்கும் சக்தி அதிகரிக்கும் சொல்றாரு. அதெல்லாம் விட ஃபாஸ்டா நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப நியூஸ் பேப்பர்ல வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும், போன்ல வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிடும், அங்க எது நடக்க போகுது, இங்க அது நடக்க போகுதுன்ற மாதிரி உங்களுடைய கிரகிக்கும் சக்தி மூலமா தெரிஞ்சிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நாயெல்லாம் மோப்பம் பிடிக்கும் போது சொல்லிடணும் இல்லையா, அந்த திருடன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடும். அதுக்கு எப்படி அந்த சக்தி கிடைக்குது, மோப்ப சக்தி இருக்குது இல்லையா. சாதாரண 5 அறிவு உள்ள அந்த ஜீவனுக்கே அந்த சக்தி இருக்கும்போது நம்ம 6 அறிவு உள்ள ஜீவன், நமக்கு யாராவது அறிவே இருக்குது, நமக்கு பாபாவே தெரியும், கடவுளே தெரியும், நம்ம கடவுளை ஒருமுகப்படுத்தி நம்ம அவரை நினைக்கும் போது பாபா நமக்கு டச் பண்ணிடுவாரு, குழந்தாய் இங்க இது நடக்க போகுது, அங்க அது நடக்க போகுதுன்ட்டு அந்த வைப்ரேஷனே நம்மளால கேட்ச் பண்ணக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆதாரங்களோ முடிவடைந்து போகும். பாருங்க, இப்ப இருக்கிற இந்த சாதனங்கள் நமக்கு எதெல்லாம் ஆதாரமா வச்சிருக்கிறோமோ எல்லாமே முடிஞ்சிரும்ன்றாரு. இந்த சாதனங்கள் அனைத்தும் எதன் ஆதாரத்தில் உள்ளன, ஒளியின் ஆதாரத்தில் தான் உள்ளன சொல்லி சொல்றாரு. சுகத்திற்கான சாதனங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவை பெரும்பாலும் ஒளியின் ஆதாரத்தில் தான் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம வச்சிருக்கிற சாதனங்கள்லாம், ஆகவே உங்களுடைய ஆன்மீக ஒளி, லைட் சொல்றாரு, லைட்டினுடைய ஆதாரத்துலதான் எல்லாமே இருக்குது. ஆகவே உங்களுடைய இந்த ஆன்மீக ஒளி இருக்கு இல்லையா, ஆத்ம ஒளி இந்த காரியம் செய்ய முடியாதா என்ன சொல்லி பாபா சொல்றாரு. அந்த லைட்டை வச்சு, அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த மாதிரி சாதனங்கள்லாம் உருவாக்குறாங்களே, நீங்க உங்களுடைய இது பாருங்க, ஆன்மீக ஒளி, ஆத்ம ஒளி பாருங்க, இந்த காரியம் செய்ய முடியாதா என்ன சொல்லி கேட்கிறாரு. யார் வேண்டுமானாலும் அருகாமையில் உள்ள, தூரத்தில் உள்ள அதிர்வலைகளை கிரகிக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. உங்களால முடியும், நீங்க அருகாமையில் இருக்கிறவங்களுடைய வைப்ரேஷன், தூரத்துல இருக்கிறவங்களுடைய வைப்ரேஷனை கூட கிரகிக்க முடியும்னு சொல்றாரு. இப்போது என்ன உள்ளது, ஒருமுகப்படுத்தும் சக்தியும் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, மனம் புத்தி ஆகிய ரெண்டுமே ஒருமுகப்பட வேண்டும், அப்போது கிரகிக்கும் சக்தி உங்களுக்கு வரும்னு சொல்றாரு. மிகுந்த அனுபவம் செய்வீர்கள். சுயநலமற்ற சுத்தமான தெளிவான சங்கல்பம் செய்யும் போது அது மிகவும் வேகமாக அனுபவம் செய்விக்கும் சொல்லி சொல்றாரு. அமைதி சக்திக்கு முன்னால் இந்த அறிவியல் சக்தி வந்து தலை வணங்கும் சொல்லி சொல்றாரு. உங்களுடைய அமைதி சக்திக்கு முன்னாடி இந்த சயின்ஸ் எல்லாம் என்ன, அது உங்களுக்கு முன்னாடி தலை வணங்கும் சொல்லி சொல்றாரு. இப்பொழுதும் கூட அறிவியலிலும் கூட ஏதோ ஒன்று விடுபட்டுள்ளது, அதை நிரப்ப வேண்டும் என்று புரிந்திருக்கின்றனர்.
இப்ப அறிவியல்ல கூட ஏதோ ஒண்ணு விடுபட்டு இருக்குது, அதை நிரப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆகையினால் கடைசி நிலை, கடைசி சேவை, இந்த சங்கல்ப சக்தியானது மிகவும் வேகமாக சேவை செய்விக்கும் என்பதை பாப்தாதா மீண்டும் அடிக்கோடிட வைக்கின்றார்கள். அப்ப கடைசி நிலையில கடைசி சேவையே இதுதான். எண்ணங்களின் சக்தியானதுதான் மிக வேகமா சேவை செய்யும். நீங்க வார்த்தையால போன் பண்ணி இப்ப போன்ல சொல்றீங்க, நேராவே ஆத்மாக்கள் வந்தா ஞானம் சொல்றீங்க, இதெல்லாம் வார்த்தையால சேவை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா உங்களுடைய மனதின் மூலமா நீங்க செய்யற சேவை தான் கடைசியில வேகமா சேவை செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப உங்க சிரேஷ்டமான சித்த சங்கல்பம் தான் கடைசியில வேலை செய்யும் சொல்லி சொல்றாரு. இதை டபுள் அடிக்கோடிட வைக்கின்றார்கள். பாப்தாதா டபுள் அண்டர்லைன் பண்ண சொல்றாரு. ஆகையினால் சங்கல்ப சக்தியின் மீது மேலும் கவனம் கொடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால இந்த எண்ணங்களின் சக்தி மீது அட்டென்ஷன் கொடுங்க, சிக்கனப்படுத்துங்க. இப்ப அந்த எண்ணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு பாபா. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எண்ணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாபா நினைச்சிட்டே இருக்கணும். அதனால எண்ணத்தை சேமிப்பு செய்யுங்கள், மிகவும் பயன்படும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சங்கல்ப சக்தியினாலேயே பிரயோகி ஆகுவீர்கள். இப்ப நீங்க எண்ணங்களின் சக்தி உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா அந்த எண்ணங்களின் சக்தி மூலமாகவே நீங்க நீங்க என்னென்னலாம் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்களோ, என்னென்னலாம் நீங்க யோகா மூலமா அடைஞ்சிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்க பிரயோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விஞ்ஞானத்திற்கு மகத்துவம் ஏன் உள்ளது? சயின்ஸ் ஏன் எல்லாரும் அப்படியே ரொம்ப புகழறாங்க, ஆஹா ஆஹான்ட்டு பிரயோகத்தில் வருகின்றது? ஏன்னா அதுல எல்லாமே அவங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் என்ன பண்றாங்க, பிரயோகம் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க இல்லையா, பயன்பாட்டில் வருகின்றது. இப்ப போன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போன்லாம் கிடையாது, மொபைல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்ப பாருங்க நிறைய மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப ஆஹா ஆகான்றாங்க இல்லையா? கையிலே இப்ப உலகமே இருக்குது. ஆகையினாலேயே அனைவரும் ஆம், அறிவியல் நன்றாக வேலை செய்கிறது என்று புரிந்திருக்கின்றார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்க, சயின்ஸ் நல்லா வேலை செய்யுது. அமைதியின் சக்தியை பிரயோகம் செய்வதற்காக ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவை. அதே மாதிரி சயின்ஸ் சக்தி மாதிரியே நம்மளை இப்போ அமைதியின் சக்தி, சைலன்ஸ் சக்தியை நம்ம பிரயோகம் செய்வதற்காக நமக்கு என்ன தேவைன்னா ஒருமுகப்படுத்தும் சக்தி தேவை. மற்றும் ஒருமுகப்படுத்துவதற்கான மூல ஆதாரமாக இருக்கிறது மனதின் கட்டுப்படுத்தும் சக்தி சொல்லி சொல்றாரு. இதன் மூலம் மனோபலம் அதிகரிக்கின்றது. பாபா சொல்றாரு, நீங்க இப்ப அந்த அமைதி சக்தியை நீங்க யூஸ் பண்ணணும், பயன்பாட்டுல கொண்டு வரணும்னா ஏதோ ஒரு ஆத்மா லண்டன்ல இருக்கிறவங்கள கூட உங்களால மாத்த முடியும், உங்களுக்கு அவங்கள பிகேவா மாத்த முடியும். அப்போ அதுக்கு உங்களுக்கு தேவை அமைதி சக்தி. அந்த அமைதி சக்தியை நீங்க பிரயோகப்படுத்தணும்னா ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி தேவை. அந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்திக்கு ஆதாரமா இருக்கிறதே மனதினுடைய கட்டுப்படுத்தும் சக்தி. ஏன்னா இந்த மனசு கண்ணாமனான்னு அலைஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வேணும். அதன் மூலம் தான் மனோபலமே அதிகரிக்கின்றது சொல்லி சொல்றாரு. மனோபலத்திற்கு மிகுந்த மகிமை உள்ளது. இந்த ரித்தி சித்தி செய்பவர்கள் கூட மனோபலத்தின் மூலம் அல்ப காலத்திற்காக அற்புதத்தை காண்பிக்கிறார்கள். நிறைய பேர் ரித்தி சித்தி செய்வாங்க இல்லையா, கையில விபூதி வர வைப்பாங்க, அது மாதிரிலாம் படத்துல விபூதி கொட்ட வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் ரித்தி சித்தி செய்யறவங்களுக்கு கூட அந்த மனோபலத்தின் மூலமா தான் அல்ப காலத்திற்கான அற்புதத்தை செய்யறாங்க. நீங்களோ விதிபூர்வமானவர்கள். நம்ம அல்ப காலமா அற்புதத்தை செய்யறவங்க கிடையாது, நம்ம விதிபூர்வமானவர்கள். கரெக்டா டிராமா படி நம்ம மாறி வந்துகிட்டே இருக்கிறோம். பாபா நம்மளை பிராக்டிக்கலா மாத்திட்டு இருக்கிறாரு. நீங்களாம் விதிபூர்வமானவர்கள், ரித்தி சித்தி செய்பவங்க கிடையாது. நம்ம போயிட்டு கையில விபூதி வர வைக்கிறது, ஜீபும்பா போட்டு அப்படிலாம் மனுஷங்களை பிடிச்சி உட்கார வச்சு ஞானம் சொல்றது கிடையாது. இங்க விதிபூர்வமா நம்ம ஞானம் சொல்லிட்டு இருக்கிறோம். ரித்தி சித்தி செய்பவர்கள் நம்ம கிடையாது. விதிபூர்வமாக நன்மை நிறைந்த அற்புதத்தை காண்பிப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க, டிராமால கடைசியில விதிபூர்வமாகவே நன்மை நிறைந்த அற்புதத்தை காண்பிப்பீங்க, அது வரதானமாகவே ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்களுக்காக இந்த சங்கல்ப சக்தியின் பிரயோகம் வரதானமாக நிரூபணம் ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க யாராருக்கெல்லாம் இந்த சுப பாவனை சுப ஆசை வைக்கிறீங்களோ, நீங்க உங்களுடைய சங்கல்ப சக்தியை யூஸ் பண்றீங்களோ, அது அவங்களுக்கு வரதானமாகவே நிரூபணமாகிடும் சொல்லி சொல்றாரு. எனவே முதலில் மனதை கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள். மனசை கட்டுப்படுத்துற சக்தி இருக்குதான்ட்டு செக் பண்ணுங்க. ஒரு நொடியில எவ்வாறு அறிவியலின் சக்தி சுவிட்சின் ஆதாரத்தில் இயங்குகிறது இல்லையா, சுவிட்ச் ஆன் செஞ்சா லைட் ஆன் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆயிடுது இல்லையா, அது மாதிரி ஒரு நொடியில மனசை எங்க விரும்புகிறீங்களோ, எப்படி விரும்புகிறீங்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடிகிறதான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு பாபா. கட்டுப்படுத்த முடியுதா உங்களுக்கு? ஒரு செகண்ட்ல பரந்தாமத்துக்கு போதா மனசு? இல்லை கீழே சமைக்கணும், அடுத்து இதை பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு புத்தி ஓடுதா, மனசு ஓடுதா? இல்லை ஒரு நொடியில பறந்தாமன்னா போயிடுதா அப்படின்னு சொல்லி பாருங்க, செக் பண்ணுங்க. ஒரு நொடியில இது சொர்க்கத்துல தேவதையா இருக்கிறேன்,
அதை நான் வந்து நினைவை எமர்ஜ் பண்றேன் அப்படின்னா வருதா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எவ்வளோ நேரம் விரும்பினா கூட கட்டுப்படுத்த முடியுதா மனசுன்னு சொல்லி செக் பண்ணுங்கன்றாரு. தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் மிகவும் நல்ல நல்ல வெற்றி ரூபமே தென்படும். அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடிஞ்சா உங்களுக்காகவும் சரி, சுய புருஷார்த்தத்துக்கும் சரி, சேவைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சரி, நல்ல வெற்றி உங்க ரூபம் வந்து உங்களுக்கு தென்படும் சொல்றாரு. ஆனால் சங்கல்ப சக்தியினுடைய சேமிப்பு கணக்கின் மீது இப்போது சாதாரண கவனம் உள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார்கள். பாருங்க, அந்த அளவுக்கு கவனமே குழந்தைகள் வைக்கல. சேமிப்பு கணக்கு இந்த எண்ணங்களின் சக்தியை சேமிப்பே பண்றது இல்ல, சாதாரணமா கவனம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு இப்போது இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் பேச்சு மற்றும் கர்மம் தானாக வந்து விடுகின்றது. அப்ப எண்ணம் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் பேச்சுலயும் வந்துருது, வாயிலையும் வந்துருது, செயல்லயும் வந்துருது. எண்ணத்துல என்ன ஓடுதோ அதான் பேச்சுலயும் செயல்லையும் வந்துருதுன்னு சொல்றாரு. என்ற வார்த்தையை கட்டுப்படுத்துங்கள், என்ற திருஷ்டியை கவனத்தில் கொண்டு வாருங்கள், உடைத்திருங்கள், என்ற உள்ளுணர்வை கவனத்துடன் மாற்றம் செய்யுங்கள் என்று தனித்தனியாக உடைப்பதற்கான அவசியமே இல்லை. பாபா சொல்றாரு, நான் வார்த்தையை கட்டுப்படுத்துறேன் இன்னைக்கு, நாளைக்கு நான் பார்வையை கவனத்துல கொண்டு வரேன், நான் இப்படிதான் பார்ப்பேன் அப்படிதான் பார்ப்பேன், எல்லாரையும் ஆத்மாவா பார்க்குறேன், ஒரு நாளைக்கு ஃபுல்லா இப்படி உழைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கணும். இன்னொரு நாள் நான் உள்ளுணர்வை கவனத்தோட மாற்றம் செய்யறேன். அப்படிலாம் நீங்க தனித்தனியா உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நீங்க எண்ணத்தை மாத்திட்டீங்கன்னா தானாவே இந்த வார்த்தையும் செயலும் மாறிடும் சொல்லி பாபா சொல்றாரு. சங்கல்ப சக்தி சக்திசாலியாக இருக்கிறது என்றால் இந்த அனைத்தும் தானாகவே கட்டுப்பாட்டில் வந்து விடுகின்றன சொல்லி சொல்றாரு. உழைப்புல இருந்து தப்பித்து விடுவீர்கள். அப்ப நீங்க முயற்சி செய்யறதுல இருந்து தப்பிச்சிருவீங்க. எனவே சங்கல்ப சக்தியின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப புரிஞ்சுக்காங்க எவ்வளவு எண்ணங்களின் சக்தி முக்கியமானது, சங்கல்ப சக்தி எவ்வளவு முக்கியம்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பட்டிகள் விசேஷமாக இதற்காகவே வைக்கப்படுகின்றன, அது பழக்கமாக ஆகிவிட வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த பட்டியெல்லாம் எதுக்கு பாபா நடத்துறாருன்னா விசேஷமா சங்கல்ப சக்திய புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லி சொல்றாரு. இங்க ஏற்பட்ட பழக்கத்தை எதிர்காலத்திலும் கூட கவனம் கொடுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்க மதுபன்ல வந்து பாபா பயிற்சி கொடுக்குறாரு இல்லையா, ஒரு நொடியில் பரந்தாமம் போங்கன்னா அதெல்லாம் சங்கல்ப சக்தியை அதிகரிக்கதான். அதை வந்து நீங்க அப்படியே பழக்கமாவே ஆக்கிக்கணும் சொல்றாரு. அப்போது அது அழிவற்றதாக ஆகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. புரிந்ததா? என்ன மகத்துவம் உள்ளது. உங்களிடம் பெரிய உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷத்தை தந்தை கொடுத்துள்ளார். அப்ப பாபா நமக்கு என்ன பொக்கிஷம் கொடுத்திருக்கிறாரு? சிரேஷ்ட சங்கல்பம். இந்த சிரேஷ்ட சங்கல்பம், சுப பாவனை, சுப விருப்பம் நிறைந்த சங்கல்பம் என்ற பொக்கிஷம் உள்ளதா? அனைவருக்கும் தந்தை கொடுத்திருக்கின்றார். ஆனால் சேமிப்போ வரிசை கிரமமாக தான் செய்கின்றீர்கள் மற்றும் அதை பயன்படுத்தும் சக்தியும் வரிசை கிரமமாக தான் உள்ளது சொல்லி சொல்றாரு. பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுத்துருக்குறாரு. இருந்தாலும் அதை யூஸ் பண்றவங்க, சேமிப்பு பண்றவங்க வரிசை கிரமமா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது கூட சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தை பிரயோகம் செய்தீர்களா சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்ப கூட நீங்க வந்து இந்த ஆத்மா பிகே ஆகணும், இந்த ஆத்மாக்கு நல்லது நடக்கணும், அந்த மாதிரி சுப பாவனை சுப விருப்பம் எல்லாம் பிரயோகம் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. பயன்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறீங்களா? நீங்க அந்த மாதிரி நினைச்சு யாராவது மாறி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. விதிபூர்வமாக செய்வதனால் வெற்றிக்கான அனுபவம் ஏற்படுகிறதா சொல்லி பாபா கேட்கிறாரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுகிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேர் தானே மாறிட்டு வராங்க. இறுதியில உங்களுடைய சங்கல்ப சக்தி அந்த அளவு மகானாகிவிடும். உங்களுடைய இந்த சக்தி பாருங்க அந்த அளவுக்கு மகானாயிடும். சேவையில் வாய் மூலம் செய்தி கொடுப்பதில் நேரத்தையும் செலவு செய்கின்றீர்கள், செல்வத்தையும் ஈடுபடுத்துகின்றீர்கள், குழப்பத்திலும் வருகின்றீர்கள், களைப்பும் அடைகின்றீர்கள். இந்த நேரத்துல நம்ம வாய் மூலமா தானே சேவை பண்ணிட்டு இருக்கோம், பாபா ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், டைமும் நம்ம செலவு பண்றோம், நம்மளுடைய காசு பணத்தையும் செலவு பண்றோம், ஆனா குழப்பத்திலயும் வந்துடுறோம், களைப்பும் ஆயிடுறோம் இல்லையா. பாபா சொல்றாரு, ஆனால் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் செய்யும் சேவையினால இவை அனைத்துமே சேமிப்பாகிவிடும், அதிகப்படுத்துங்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க மனதின் மூலமா சேவை செய்றீங்க, சிரேஷ்ட எண்ணம் வைக்கிறீங்கன்னா அந்த மூலமா நீங்க செய்யற சேவை இந்த மாதிரி இந்த நேரம் செலவாகுது, செல்வம் செலவாகுது, அது எல்லாமே சேமிப்பாகிறோம்னு சொல்றாரு. அதிகப்படுத்துங்க. இப்ப இந்த சங்கல்ப சக்தியை அதிகரிப்பதனால் பிரத்யட்சத்தாவின் சீக்கிரம் ஏற்படும். பாபாவுடைய பிரத்யட்சம் ஆகிற நாள் வந்து சீக்கிரம் வந்துரும்னு சொல்றாரு. இப்போது 62 63 வருடங்கள் ஆகிவிட்டன. அப்ப பாபா வந்து பிரம்மா உடல்ல அவதரிச்சு 62 63 ஆண்டு அப்ப ஆயிருக்குது. 1999 சொல்றாரு பாபா. இப்பதான் 88 ஆயிப்போச்சு. பாபா சொல்றாரு, இவ்வளவு சமயத்தில் எத்தனை ஆத்மாக்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள்? அப்ப பாபா கேக்குறாரு அவங்கள,
இது வரைக்கும் எவ்வளோ ஆத்மாக்கள் உருவாக்கி இருக்கிறீங்க, எவ்வளோ பேருக்கு ஞானம் சொல்லி எல்லாரும் இங்கே கூட்டின்னு வந்திருக்கீங்க மதுபனுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. 9 லட்சம் கூட முழுமையடையவில்லை. அந்த டைம்ல 9 லட்சம் பேர் கூட வரல. பாபா சொல்றாரு, மேலும் முழு உலகத்திற்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் எத்தனை கோடி ஆத்மாக்கள் உள்ளனர் சொல்லி பாபா இப்ப கேட்கிறாரு. எல்லாரையும் கேட்கிறாரு. இப்போது வரை கூட பகவான் இவர்களுடைய ஆசிரியராக இருக்கின்றார். பகவான் இவர்களை இயக்கி கொண்டிருக்கின்றார். சேவிக்கக்கூடிய பரமாத்மா சேவித்துக் கொண்டிருக்கின்றார். இது தெளிவாக தெரியவே இல்லை உலகத்துல. அப்ப வரைக்கும் கூட பகவானே தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்திருக்கிறாரு. அவர் தான் ஆசிரியரா பாடம் எடுக்கிறாரு. கடவுளே வந்துதான், பரமாத்மா தான் இந்த சேவிச்சிட்டு இருக்கிறாருன்ற செய்தி யாருக்கும் தெரியல, தெளிவா தெரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது நல்ல காரியமாக இருக்கிறது மற்றும் சிரேஷ்ட காரியம் இந்த பிரம்மா குமாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற சப்தமும் உலகத்தினர் சொல்கின்றனர். ஆனால் செய்பவர் இப்போதும் கூட மறைமுகமாக உள்ளார். அப்ப யாரு செய்ய வைக்கிறாங்க, யாருடைய ஞானம் இது, யார் நம்மளை செய்ய வச்சிருக்காங்கன்ற இது மறைமுகமா இருக்குது. பகவான் ஒளிஞ்சுதான் இருக்கிறாரு இல்லையா. இன்னும் உலகத்துக்கு முன்னாடி பிரத்யட்சம் ஆகல. சிவபாபா உலகத்துக்கு முன்னாடி அவரு தான் எல்லாரும் இதை செஞ்சுட்டு இருக்கிறாருன்றது பிரத்யட்சம் ஆகலன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே இந்த சங்கல்ப சக்தியின் மூலம் ஒவ்வொருவருடைய புத்தியை மாற்றம் செய்ய முடியும். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களுடைய புத்தியை மாற்றம் செய்ய முடியும் உங்க சங்கல்ப சக்தி மூலமாகன்றாரு. ஓஹோ பிரபு என்று சொல்லி பிரத்யட்சமாகலாம் அல்லது தந்தையாக பிரத்யட்சமாகலாம். 2 வழியில பிரத்யட்சமாகலாம்னு சொல்றாரு. ஓஹோ பிரபுன்னு சொல்லி கூட பிரத்யட்சமாகலாம், இல்ல அப்படியே தந்தையாகவே அப்படியே நீங்களே காட்சி அளிக்கணும், அப்படியே உங்களை பார்த்தாலே சிவபாபா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கூட நீங்க பிரத்யட்சமாகலாம்னு சொல்லி சொல்றாரு. எனவே சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்கள் மற்றும் பயன்படுத்தி கொண்டே இருங்கள் என்று பாப்தாதா இப்பொழுதும் கூட மீண்டும் கவனத்தை ஏற்படுத்துகின்றார்கள். பாபா இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுடைய சங்கல்ப சக்தியை அதிகப்படுத்துங்க, எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்தி உலகம் முழுக்க இந்த ஞானம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் பயனடைகிறாங்க, அதை பயன்படுத்திட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அட்டென்ஷன் ஏற்படுத்துறாரு. புரிந்ததான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. மனம் ஒரு நொடியில் ஒருமுகப்பட வேண்டும் என்ற பயிற்சியை பாப்தாதா கூறுகின்றார்கள். ஏனென்றால் பிரச்சனை திடீரென்று வருகிறது மற்றும் அந்த சமயம் ஒருவேளை மனோபலம் இருக்கிறது என்றால் பிரச்சனை சமாப்தி ஆகிவிடுகின்றது. ஆனால் பிரச்சனை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. பாருங்க, நமக்கு திடீர்னு பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருது, நல்லாதான் போயிட்டு இருக்கும் டிராமா, திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த டைமுக்கு நம்ம கிட்ட மனோபலம் இருக்குது, மனோசக்தி இருக்குது, பாபா நினைச்சு நல்லா சக்திசாலியா இருக்கிறோம்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனா நம்ம சக்திசாலியா இல்லைன்னா அந்த பிரச்சனை ஒரு தொடர்கதையாவே இருக்கும் இல்லையா, நமக்கு அதை முடிக்கவே தெரியாது. அது பாபா சொல்றாரு. ஆனா பிரச்சனை நமக்கு எப்பயும் ஒரு லெசன், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது சொல்றாரு. ஆகையினால் அனைவரும் மனம் புத்தியை இப்பொழுதே ஒருமுகப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஒருமுகப்படுத்த முடிகிறதா என்று பாருங்கள். ட்ரில், இவ்வாறு முழு நாளிலும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா ட்ரில் செய்விக்கிறார். மனசு புத்திய ஒருங்கிணைச்சு 1 நிமிடத்துல பரந்தாமம் போங்க அப்படின்னு பாபா ட்ரில் கொடுக்குறாரு. 1 செகண்ட்ல நம்ம பரந்தாமம் போயிடலாம். நான் ஆத்மா பரந்தாமத்துல பாபா முன்னாடி இருக்கிறேன், பாபாட்ட இருந்து எனக்கு சக்தி வந்துட்டே இருக்கு, சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி பிராப்தியாகுகன்ற வரதானம் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. பாபாவிடமிருந்து சக்திகள் எனக்குள்ள நிறைஞ்சிட்டே இருக்கு. மீண்டும் இந்த உடல்ல நெற்றி புருவத்துல அவதரிக்கலாம். இவ்வாறு முழு நாளிலும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, முதல் இடை மற்றும் கடைசியில் சிரேஷ்ட பாகத்தை நடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா தன்னுடைய சிரேஷ்ட சங்கல்பத்தின் விதியை அனுபவம் செய்யக்கூடிய சதா சகஜ யோகியின் கூடவே பிரயோகி ஆகக்கூடிய, சதா சங்கல்பத்தின் சக்தி மூலம் சர்வ சக்திகளை அதிகரிக்கக்கூடிய, மனம் மற்றும் புத்தியின் மீது கட்டுப்பாடு கொண்டிருக்கக்கூடிய சதா பிரயோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். உள்நாடு அயல்நாட்டினுடைய குழந்தைகளையும் பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சங்கல்பத்தின் மூலம் என்ன அன்பு நினைவுகள் மற்றும் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார்களோ அது பாப்தாதாவிடம் வந்தடைகின்றது. என்ன மூலமா என்ன பாபாவை நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்களோ எல்லார்ட்டேருந்தும் பாபாக்கு நினைவு வருதான். உள்நாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லார்ட்டேருந்தும் பாபாக்கு அன்பு நினைவுகள் வருது. இப்போது கூட யார் விஞ்ஞான சக்தி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு குழந்தைக்கும் அன்பு நினைவுகள் கொடுக்கின்றார். பாருங்களேன், போன் மூலமா கேட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு கூட
பாபா வந்து அன்பு நினைவுகள் கொடுக்கிறாரு. ஜனக் குழந்தைக்கும் கூட விசேஷமாக பாப்தாதா அன்பு நினைவுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஜானகி தாதி, அதாவது ஜனக்குன்னு சொல்லுவார் பாபா, அவருக்கு கூட பாபா அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த டைம்ல மதுபன்ல ஜானகி தாதி இல்லை. அவர் ஆனால் மனசால இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர் மனதால் இங்க இருக்கின்றார், உடலால் அங்கு இருக்கின்றார். அவங்க அந்த டைம்ல லண்டன்ல எங்க இருந்தாங்கன்னு தெரியல, அயல்நாட்டுல கூட சேவைக்கு போயிருப்பாங்க. அதனால பாபா அவங்களையும் நினைக்கிறாரு, அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. ஆகையினால் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் விசேஷ அன்பு நினைவுகள் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. யோகா பட்டிக்கான நிகழ்ச்சி மிகவும் நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அப்புறம் தாதிகளோட பாபா பேசுறாரு. சதா தன்னை பாப்தாதனுடைய கண்ணின் ஒளி என புரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? கண்களில் சதா நிறைந்திருக்கின்றீர்கள். கண்களில் நிறைந்திருப்பதனால் எப்பொழுதுமே பார்வையில் நிறைந்தே இருப்பீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் கண்ணில் மணியா நம்ம தாதிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துட்டா அவரோட பார்வையில எப்பவுமே நிறைஞ்சே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளுக்கும் அது மாதிரி சொல்றாருன்னு நினைச்சுக்கலாம். இது கூட தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய சங்கம யுகத்தின் மகிழ்ச்சிக்கான விஷயமாகும். சந்திப்பது, கேட்பது, சாப்பிடுவது, குடிப்பது இவை சங்கம யுகத்தின் மகிழ்ச்சிக்கான விஷயமாகும். பாபா நம்ம பிராமண குடும்பம் எல்லாரும் சந்திக்கிறது, அப்புறம் முரளி கேட்கறது, எல்லாரும் சாப்பிட்றது, எல்லாரும் குடிக்கிறது, இது வந்து சங்கமயுகத்தினுடைய மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்வாறு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டாடி தன்னுடைய வீட்டிற்கு சென்று விடுங்கள். இப்படியே இந்த பொழுத போக்கி பாபா கூட ஜாலியா இருந்துட்டு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டாடி உங்களுடைய வீட்டுக்கு போயிருவீங்க. பரந்தாமத்துக்கு இப்படியே போயிடணும்னு சொல்றாரு. பிறகு ராஜ்யத்துல வருவீங்க. பரந்தாமத்துல இருந்து அடுத்து நீங்க சொர்க்கத்துக்கு வருவீங்க, உங்களோட ராஜ்யத்துக்கு வருவீங்கன்னு சொல்றாரு. பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து ராஜ்யம் செய்ய வேண்டும் இல்லையா? பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா கூட நம்ம சேர்ந்து ராஜ்யம் செய்யணும். நல்லது. உலகத்தினர் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் நீங்கள் சதா கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்தினர் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பாருங்க, சதா மகிழ்ச்சியா பாபா கூட கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு பாபா. என்ன ஆகும், எப்படி நடக்கும் என்ற எந்த யோசனையும் இல்லை. நமக்கு எந்த பத்தி கவலையும் கிடையாது. என்ன ஆகும், எப்படி ஆகும், எந்த யோசனையும் உங்களுக்கு கிடையாது. எந்த விதமான சிந்தனையுமே இல்லை சொல்லி பாபா சொல்லிட்டாரு. நல்லது. வரதானம். இந்த கடைசி பிறவியில் கிடைத்துள்ள அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய மனோசக்தி நிறைந்தவர் ஆகுவீர்களாக என்ற வரதானம் பாபா கொடுக்குறாங்க. இந்த கடைசி பிறவில நமக்கு எல்லா சக்தியும் பாபா கொடுத்துட்டாரு. அஷ்ட சக்திகள், அதையும் தாண்டி கட்டுப்படுத்தும் சக்தி, ஏகப்பட்ட சக்திகள் நம்ம கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அந்த சக்திகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மனோசக்தி நிறைந்தவர் ஆகுக அப்படின்னு சொல்லி வரநாரம் கொடுக்குறாரு. இந்த இனிமையான நாடகம் மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டதாக இருக்கின்றது. பாருங்க, இந்த டிராமா இருக்கு இல்லையா, 5000 வருட நாடக சக்கரம். ஆரம்பத்துல இருந்து நம்ம நடிச்சு வந்து இப்ப கடைசி பிரிவுல இருக்கிறோம். இந்த நாடகம் மிக நன்றாக உருவாக்கப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு பார்ட்டுமே கரெக்டா தான் நடக்குதுன்றாரு. இதை எவருமே மாற்ற முடியாது. இந்த டிராமாவை எதுவுமே மாற்ற முடியாதுல்ல. நம்ம இரவு வருது, பகல் வருது, எதையாவது மாற்ற முடியுது? நடந்து முடிஞ்சதை போய் மாத்துறோன்னா எதாவது மாற்ற முடியுமா? நேற்று நடந்தது எதாவது மாற்ற முடியாது. சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். எதையாவது நம்ம மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது பாபா சொல்றாரு. இதை எவருமே மாற்ற முடியாது. ஆனால் நாடகத்தில் இந்த சிரேஷ்ட பிராமண பிறவிக்கு நிறைய சக்திகள் கிடைத்திருக்கின்றன பாபா சொல்றாரு பாருங்க. ஆனாலும் டிராமாவிலேயே இந்த நம்மளுடைய இந்த பிறவி இருக்குல்ல, இந்த சிரேஷ்ட பிராமண பிறவிக்கு நிறைய சக்திகள் கிடைத்திருக்கின்றன சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு நிறைய இந்த பிறவிக்கு மட்டும் சக்தி கிடைச்சிருக்குது, நம்ம நினைக்கிறதே நடக்கும். பாபா அடிக்கடி சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சங்கல்ப சக்தி இருக்கு, நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க நல்லது எது நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு சொல்லியிருக்காரு பாபா. பிராமணர்களுக்கு மட்டும் அந்த வரதானம் கொடுத்துருக்கிறாரு. தந்தை வில் செய்திருக்கின்றார், தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், வில் கொடுத்திருக்கின்றார், வில் பவர் கொடுத்திருக்கிறாரு, மனோசக்தி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகையினால் வில் பவர் உள்ளது, உங்களுக்கு மனோசக்தி இருக்கிறது, இந்த சக்தியை பயன்படுத்துங்கள் சொல்லி சொல்றாரு. எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்க யூஸ் பண்ணுங்கன்றாரு. நம்ம தான் யூஸ் பண்றது இல்லை. நம்ம நல்லதா நினைச்சோன்னா எல்லாமே நல்லதா நடக்கும்ன்றாரு. இந்த சக்தியை பயன்படுத்துங்கள். எப்போது விரும்புகின்றீர்களோ இந்த சரீரத்தின் பந்தனிலிருந்து விடுபட்டு கர்மாதீத நிலையில் நிலைத்து விடுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ எல்லா பந்தனத்திலிருந்து விடுபட்டு கர்மங்களை வென்ற நிலையில நிலைச்சிருங்க. கர்மயோகி ஆத்மாவா இருந்து பாபா நினைவிலேயே காரியம் செய்யும் போது கர்மாதீத நிலையில நிலைச்சிருங்கன்னு சொல்றாரு. விடுபட்டு இருக்கின்றேன், எஜமானன் ஆவேன். நான் இந்த உடல்ல இருந்து விடுபட்டு ஆத்மா, நான் எஜமானன், இந்த உடலை ஏற்கிற சக்தி, தந்தை மூலம் நிமித்தமான ஆத்மாவாக இருக்கின்றேன். பாபா வந்து என்னை கருவியா தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் நிமித்த ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் மனசு புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சதா இந்த நினைவுல இருந்து இந்த மனசு புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள், அப்போதே மனோசக்தி நிறைந்தவர் என்று கூற முடியும் சொல்லி பாபா சொல்றாரு.
அப்ப எப்ப நமக்கு அந்த மனோபலம் கிடைக்கும், மனோசக்தி கிடைக்கும்னா பாபா சொல்ற மாதிரி பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு கர்மாதீத நிலையில இருந்து நான் எஜமானன், நான் விடுபட்டு இருக்கிறேன், நான் பாபாவுடைய கருவி, இந்த நினைவுல இருந்தாதான் மனசு புத்தி ஒருமுகப்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்பதான் உங்களை மனோசக்தி நிறைந்தவன்னு சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்லிட்டாங்க. அந்த வரந்தானா இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டாரு பாபா, நம்ம மனோசக்தி நிறைந்தவரா ஆயிடலாம். ஸ்லோகன்: உள்ளபூர்வமாக சேவை செய்தீர்கள் என்றால் ஆசீர்வாதங்களின் கதவு திறந்து விடும் சொல்லி சொல்றாரு. பாபா சேவை செஞ்சா நமக்கு எது கிடைக்கும்? பதவி கிடைக்கும், சொர்க்கத்துல அந்த பதவி கிடைக்கும். அப்படிலாம் நினைச்சு செய்யாம உள்ளபூர்வமா பகவானே வந்திருக்கிறாரு, அவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நான் அவரை தேடிட்டு இருந்தேன், பாபா எனக்கு கிடைச்சிட்டாரு, அவருடைய சேவையை நான் செய்யறேன், உள்ளபூர்வமா செய்யுங்க. சேவை செஞ்சீங்கன்னா ஆசீர்வாதங்களுடைய கதவு உங்களுக்கு திறந்துரும், எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். என்ன மாதிரி கஷ்டப்படுற எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் பாபா ஞானம் கிடைச்சா அவங்களும் அமைதி ஆயிடுவாங்க, வாழ்க்கையில குஷி ஆயிடுவாங்க. கஷ்டமே நிறைய இருந்தா கூட நம்ம பாபாவோட நினைவுல நம்ம அமைதியா சுகமா வாழ முடியும். அதனால நம்மள மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லணும்னா அந்த உள்ளபூர்வமான சேவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்களுடைய கதவு திறந்துரும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.